வணக்கம். நம்ம இந்த வீடியோல ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் இந்த டாபிக்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த இடத்தில் அஹோம் புரட்சி வெடித்தது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி, அஸ்ஸாம். எந்த இடத்தில் அஹோம் புரட்சி வெடித்தது? அஸ்ஸாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1857ஆம் ஆண்டு புரட்சியின் நோக்கம் டேஸ் என்பவரை இந்துஸ்தானின் பேரரசராக பிரகடனப்படுத்த வேண்டும் என்பதாக இருந்தது. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, இரண்டாம் பகதூர் ஷா. 1857ஆம் ஆண்டு புரட்சியின் நோக்கம் டேஸ் என்பவரை இந்துஸ்தானின் பேரரசராக பிரகடனப்படுத்த வேண்டும் என்பதாக இருந்தது. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, இரண்டாம் பகதூர் ஷா. நெக்ஸ்ட் கொஸ்டின், பேரரசர் இரண்டாம் பகதூர் ஷா செப்டம்பர் 1857இல் எங்கு நாடு கடத்தப்பட்டார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, ரங்கூன். பேரரசர் இரண்டாம் பகதூர் ஷா செப்டம்பர் 1857இல் எங்கு நாடு கடத்தப்பட்டார்? ரங்கூன். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான காலவரிசையை தருக. இதுல ஃபர்ஸ்ட் மங்கள் பாண்டேயின் கழகம், வேலூர் கழகம், ஜான்சி ராணியின் தோல்வி, மீரட் கழகம் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேலூர் கழகம் தான் வரும். ஏன்னா இது 1806லயே நடந்திருக்கும். அடுத்து எல்லாமே பாத்தீங்கன்னா 1857 புரட்சி சம்பந்தமா கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் 2 வேலூர் கழகம், அதுக்கடுத்து மங்கள் பாண்டேயின் கழகம், அதுக்கடுத்து மீரட்டில் கழகம், அதுக்கடுத்து ஜான்சி ராணியின் தோல்வி. இந்த கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் டி, 2, 1, 4, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1857ஆம் ஆண்டு சிப்பாய் கழகத்தின் முதல் பொறி டேஸில் தென்பட்டது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, பராக்பூர். 1857ஆம் ஆண்டு சிப்பாய் கழகத்தின் முதல் பொறி டேஸில் தென்பட்டது? பராக்பூர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றுள் பிரிட்டிஷாருக்கு எதிரான பழங்குடியினர் கிளர்ச்சிக்கான முக்கிய காரணங்கள் எவை? இதுல ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷாரின் ஆட்சி, அவர்களுடைய பகுதிகளில் விரிவாக்கம், மற்றவர்களுடைய ஊடுருவலுக்கு பிரிட்டிஷ் ஆதரவளித்தது, உடல் உழைப்பிற்கு ஊதியமில்லா தொழிலாளரை தேர்வு செய்தது, பழங்குடியினரின் தனித்திருக்கும் தன்மை. இந்த கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் டி, 1, 2, 3. இதுதான் இந்த பிரிட்டிஷாருக்கு எதிரான பழங்குடியினர் கிளர்ச்சிக்கு காரணமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி, 1, 2 மற்றும் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றை காலவரிசைப்படுத்துக. இதுல ஃபர்ஸ்ட் சம்பரான் சத்தியாகிரகம், அடுத்து கேதா சத்தியாகிரகம், அகமதாபாத் போராட்டம், அடுத்து பைசாகி நாள். இது அப்படியே ஆர்டரா தான் கொடுத்துருக்காங்க. சம்பரான் சத்தியாகிரகம் பாத்தீங்கன்னா 1917, கேதா சத்தியாகிரகம் 1918, அகமதாபாத் போராட்டம் 1918 தான். பைசாகி நாள் 1919. ஜாலியன்வாலாபாக் படுகொலை பாத்தீங்கன்னா இந்த பைசாகி நாள்ல தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, 1, 2, 3, 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவாறு 1857ஆம் ஆண்டு புரட்சியை ஆங்கில வரலாற்றாசிரியர்கள் அழைக்கின்றனர்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி, சிப்பாய் கழகம். கீழ்கண்டவாறு 1857ஆம் ஆண்டு புரட்சியை ஆங்கில வரலாற்றாசிரியர்கள் அழைக்கின்றனர்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி, சிப்பாய் கழகம். நெக்ஸ்ட் கொஸ்டின், 29 மார்ச் 1857இல் யார் தூக்கிலிடப்பட்டார்? மங்கள் பாண்டே. 29 மார்ச் 1857இல் யார் தூக்கிலிடப்பட்டார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி, மங்கள் பாண்டே. நெக்ஸ்ட் கொஸ்டின், நானா சாஹிப் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மனவெறுப்பை வளர்த்து கொண்டது ஏன்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, ஓய்வூதியம் மறுக்கப்பட்டது. நானா சாஹிப் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மனவெறுப்பை வளர்த்து கொண்டது ஏன்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, ஓய்வூதியம் மறுக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1921இல் மாப்ளா கழகம் எந்த இடத்தில் நடைபெற்றது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, கேரளா. 1921இல் மாப்ளா கழகம் எந்த இடத்தில் நடைபெற்றது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, கேரளா. நெக்ஸ்ட் கொஸ்டின், கொடுக்கப்பட்ட நிகழ்வுகளை வரிசைப்படுத்துக.
இதுல மாப்ளா கிளர்ச்சி 1921 இப்பதான் மேல இருக்க கொஸ்டின்ல பார்த்தோம். இதுல வந்து 1921 மாப்ளா கழகம் எந்த இடத்தில் நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கேரளா. இங்க வந்து மாப்ளா கிளர்ச்சி கொடுத்திருக்காங்க. இது வந்து 1921. அடுத்து சாந்தல் கிளர்ச்சி பார்த்தீங்கன்னா 1855 டு 56 காலகட்டத்துல நடந்திருக்கும். பெரும்புரட்சி 1857. அடுத்து இந்த சம்பரான் வந்து 1917. இப்ப பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து 2 சாந்தல் கிளர்ச்சி வந்து 1855 டு 56லயே நடந்திருக்கும். அதுக்கடுத்து 3 பெரும் புரட்சி, அதுக்கடுத்து சம்பரான், அதுக்கடுத்து மாப்ளா கிளர்ச்சி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷனல் சி 2, 3, 4, 1. ஃபர்ஸ்ட் சாந்தல் கிளர்ச்சி, அப்புறம் பெரும் புரட்சி, அப்புறம் சாம்பரான், அதுக்கடுத்து மாப்ளா கிளர்ச்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹேம் சந்திரஹாரின் பிரகடனம் டேஸ் கிளர்ச்சிக்கு வழிவகுத்தது. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ இண்டிகோ கிளர்ச்சி. ஹேம் சந்திரஹாரின் பிரகடனம் டேஸ் கிளர்ச்சிக்கு வழிவகுத்தது. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ இண்டிகோ கிளர்ச்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1857 என்ற புத்தகத்தை எழுதியவர். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி டாக்டர் எஸ்.என். சென். 1857 என்ற புத்தகத்தை எழுதியவர் டாக்டர் எஸ்.என். சென். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கில ஆட்சிக்கு எதிராக முதலில் எழுந்த சன்னியாசி அன்டோலன் கிளர்ச்சி தோன்றிய இடம். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி வங்காளம். ஆங்கில ஆட்சிக்கு எதிராக முதலில் எழுந்த சன்னியாசி அன்டோலன் கிளர்ச்சி தோன்றிய இடம். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி வங்காளம். நெக்ஸ்ட் கொஸ்டின், டாமின் ஈஹோ எனும் நிலம் ஆங்கிலேயர்களால் டேஸுக்கு வழங்கப்பட்டது. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ சாந்தல் பழங்குடியினர். டாமின் ஈஹோ எனும் நிலம் ஆங்கிலேயர்களால் டேஸுக்கு வழங்கப்பட்டது. சாந்தல் பழங்குடியினர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காண்பனவற்றில் எது இந்தியாவில் நடந்த முதல் சத்தியாகிரக இயக்கம். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ சம்பரான் சத்தியாகிரகம். கீழ்கண்டவற்றுள் எது இந்தியாவில் நடந்த முதல் சத்தியாகிரக இயக்கம். சம்பரான் சத்தியாகிரகம். நெக்ஸ்ட் கொஸ்டின், நீல் தர்பன் என்ற நாடகத்தின் கருப்பொருள் என்ன. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ தோட்ட தொழிலாளர்களின் துயரம். இந்த இந்திய கிளர்ச்சியோட சம்பந்தப்பட்டதுதான் இந்த நீல் தர்பன். இந்திய கிளர்ச்சியில இந்த தோட்ட தொழிலாளர்களோட துயரத்தை தான் வந்து இந்த நீல் தர்பன் அப்படிங்கிற புக்ல எழுதியிருப்பாங்க. தீனபந்து மிஸ்ரா அவங்க எழுதியிருப்பாங்க. நீல் தர்பன் என்ற நாடகத்தின் கருப்பொருள் என்ன. தோட்ட தொழிலாளர்களின் துயரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ பி.டி. சவார்கர் 1857 சிப்பாய் கழகம். வல்லபா பட்டேல் முதல் பிரதம மந்திரின்னு கொடுத்திருக்காங்க. முதல் பிரதம மந்திரி நேருன்னு நமக்கு தெரியும். அன்னி பெசன்ட் ஆரிய சமாஜம்னு கொடுத்திருக்காங்க. ஆரிய சமாஜத்துக்கும் அன்னி பெசன்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. தயானந்த சரஸ்வதி தான் வந்து ஆரிய சமாஜம். அதுக்கடுத்து சி.ஆர். தாஸ் சைமன் குழு. இது மூணுமே தப்பு. இதுல இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷனல் ஏ பி.டி. சவார்கர் 1857 சிப்பாய் கழகம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சரியான இணையை தேர்ந்தெடுக்க. இதுல ஃபர்ஸ்ட் வேலூர் கழகம் 10 ஜூலை 1806. இது சரி. 1857ஆம் ஆண்டு புரட்சி தேயிலை தொழிலாளர்கள். இது வந்து சிப்பாய்கள் தான், சிப்பாய் கழகம். ஆனா தேயிலை தொழிலாளர்கள் கொடுத்திருக்காங்க. இது தப்பு. அடுத்து வந்து மெட்ராஸ் மகாஜன சபை டாக்டர் ரங்கையா நாயுடு. வங்க பிரிவினை 20 ஜூலை 1905. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி 1, 3 மற்றும் 4 சரி. இதுல 2 மட்டும்தான் தப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று அந்நிய ஆட்சிக்கு எதிராக நடந்த முதல் கிளர்ச்சி 1770 வங்காளத்தில் வெடித்தது. காரணம். இதற்கான முக்கிய காரணம் அழிவை ஏற்படுத்திய பஞ்சமும் மற்றும் விவசாயிகள் சுரண்டப்பட்டதும் ஆகும். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி ஏ மற்றும் ஆர் சரி மற்றும் ஆர் ஏக்கான சரியான விளக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ் கொடுக்கப்பட்டுள்ளதை பொருத்தி கொடுக்கப்பட்ட குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஃபிரிஜிஸ் காதர், அவுத் நவாப், நானா சாஹிப் கான்பூர், கன்வர் சிங் பீகார், மௌலவி அகமதுல்லா பைசாபாத். ஃபிரிஜிஸ் காதர், அவுத் நவாப், நானா சாஹிப் கான்பூர், கன்வர் சிங் பீகார்,
மௌலவி அகமதுல்லா பைசாபாத். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி 3, 4, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் 1857ஆம் ஆண்டு புரட்சி நாகரிகத்திற்கும் அநாகரிகத்திற்கும் இடையேயான மோதல் என்ற கருத்தை கூறியவர் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ டி.ஆர். ஹோம்ஸ். 1857ஆம் ஆண்டு புரட்சி நாகரிகத்திற்கும் அநாகரிகத்திற்கும் இடையேயான மோதல் என்ற கருத்தை கூறியவர் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ டி.ஆர். ஹோம்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. பில்ஹல் குஜராத், போடோ அசாம், கோண்டோ ஒடிசா, முண்டா ஜார்க்கண்ட். பில்ஹல் குஜராத், போடோ அசாம், கோண்டோ ஒடிசோ, முண்டா ஜார்க்கண்ட். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி 2, 4, 1, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படி ஒழுங்கமைக்கவும். இது ஃபர்ஸ்ட் தானாபூரில் கிளர்ச்சி, நெக்ஸ்ட் மீரட்டில் கிளர்ச்சி, ஜான்சி ராணி லட்சுமிபாய் மரணம், மங்கள் பாண்டே தூக்கிலிடப்பட்டார். இதுல பாத்தீங்கன்னா இந்த 1857 புரட்சி சம்பந்தமா கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் மங்கள் பாண்டே தான் தூக்கிலிடப்படுவாங்க. 4, அதுக்கடுத்து மீரட்டில் கிளர்ச்சி, அதுக்கடுத்து தானாபூரில் கிளர்ச்சி, அதுக்கடுத்து ஜான்சியின் ராணி லட்சுமிபாய் மரணம். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி 4, 2, 1, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் தாஜ்மஹால் பகுதியில் டொமினிகோ என்றால் என்ன? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி சாந்தல் இனத்தாரின் இடம். தாஜ்மஹால் பகுதியில் டொமினிகோ என்றால் என்ன? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி சாந்தல் இனத்தாரின் இடம். நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. மங்கள் பாண்டே இந்திய போர் வீரர்களை அழைத்து ஆங்கிலேயர்களை பழிவாங்க பகிரங்கமாக கூறிய நாள். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி 29 மார்ச் 1857. மங்கள் பாண்டே இந்திய போர் வீரர்களை அழைத்து ஆங்கிலேயர்களை பழிவாங்க பகிரங்கமாக கூறிய நாள். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி 29 மார்ச் 1857. நெக்ஸ்ட் கொஸ்டின் சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி கோல் கிளர்ச்சி. சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி கோல் கிளர்ச்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பம்பாயில் கொடூர பிளேக் தொற்றுநோய் பரவிய ஆண்டு கிபி 1896. பம்பாயில் கொடூர பிளேக் தொற்றுநோய் பரவிய ஆண்டு கிபி 1896. நெக்ஸ்ட் கொஸ்டின் வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் பட்டம் எந்த விவசாயிகளால் வழங்கப்பட்டது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி பர்தோலி. வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் பட்டம் எந்த விவசாயிகளால் வழங்கப்பட்டது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி பர்தோலி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்போ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி டுடுமியான். நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்போ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி டுடுமியான். நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த பழங்குடியின மக்களின் கிளர்ச்சி உல்குலான் என்று அறியப்படுகிறது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி முண்டா கிளர்ச்சி. எந்த பழங்குடியின மக்களின் கிளர்ச்சி உல்குலான் என்று அறியப்படுகிறது? முண்டா கிளர்ச்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்ச்சிகளை காலவரிசைப்படுத்துக. இதுல தண்டி யாத்திரை, சம்பரான் சத்தியாகிரகம், கதர் இயக்கம், கிளாபாத் இயக்கம் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா கதர் இயக்கம் 1913, சம்பரான் சத்தியாகிரகம் 1917, கிளாபாத் இயக்கம் 1919, தண்டி யாத்திரை 1930 நடந்திருக்கும். இதப்படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கதர் இயக்கம், அடுத்து சம்பரான் சத்தியாகிரகம், அடுத்து கிளாபாத் இயக்கம், கடைசியா தண்டி யாத்திரை. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி 3, 2, 4, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் நீல் தர்பான் என்ற இண்டிகோ தோட்டக்காரர்களின் எதிர்ப்பை சித்தரிக்கும் நூலை எழுதியவர் தீனபந்த் மித்ரா. நீல் தர்பான் என்ற இண்டிகோ தோட்டக்காரர்களின் எதிர்ப்பை சித்தரிக்கும் நூலை எழுதியவர். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ தீனபந்த் மித்ரா. நெக்ஸ்ட் கொஸ்டின் அரிசட்டித ஒரு பாரம்பரிய பணியார வகை இனிப்பானது டயஸ் இன மக்களோடு தொடர்புடையது. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி சாந்தல். அரிசட்டித ஒரு பாரம்பரிய பணியார வகை இனிப்பானது
டேஸ் இன மக்களோடு தொடர்புடையது. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி சாந்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றில் சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடுக்கவும். நானா சாஹிப், ஜெனரல் ஹென்றி ஹேவ்லாக், ராணி லட்சுமிபாய், சர் ஹூக் ரோஸ், தாண்டியா தோபே, ஜெனரல் வில்லியம், கன்வர் சிங், ஜெனரல் ஆக்டன். அதாவது பாத்தீங்கன்னா இவங்களை எல்லாம் எந்த ஆங்கிலேய அதிகாரி வந்து அடக்குனாங்க அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இதுல சரியானது பாத்தீங்கன்னா 1, 2 தான். நானா சாஹிப், ஜெனரல் ஹென்றி ஹேவ்லாக் அப்படிங்கிறவரும், ராணி லட்சுமிபாய் வந்து சர் ஹூக் ரோஸ். இது 2ம் தான் சரி. 1 மற்றும் 2 சரி. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், லக்னோவின் ராணி ஹஸ்ரத் மஹால் பேகம் பிரிட்டிஷாரை எதிர்த்தது ஏன்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, அவகாசியிலி கொள்கையை எதிர்த்து. லக்னோவின் ராணி ஹஸ்ரத் மஹால் பேகம் பிரிட்டிஷாரை எதிர்த்தது ஏன்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, அவகாசியிலி கொள்கையை எதிர்த்து. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் இந்தியாவில் ஆங்கில அரசிற்கு எதிராக திட்டமிட்டு நடத்தப்பட்ட தொழிலாளர்களின் முதல் வேலை நிறுத்தங்களில் ஒன்றாகும். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம். கீழ்கண்டவற்றில் இந்தியாவில் ஆங்கில அரசுக்கு எதிராக திட்டமிட்டு நடத்தப்பட்ட தொழிலாளர்களின் முதல் வேலை நிறுத்தங்களில் ஒன்று கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1951ஆம் ஆண்டு ஜமீன்தார் ஒழிப்பு முறை சட்டத்தின் விளைவு யாது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி, குத்தகைதாரர்கள் மற்றும் பங்குதாரர்கள் 62 லட்சம் ஹெக்டேர் நிலத்தின் உரிமையை பெற்றனர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இவைகளில் வேலுத்தம்பியை பற்றி சரியான கூற்றை எழுதுக. இதுல வந்து இவர் பூர்வீக மக்களையும் சேர்த்து ரகசிய தாக்குதலை நடத்த திட்டமிட்டார். இவர் தெற்கு திருவிதாங்கூர் பகுதிக்கு தாசில்தாராக இருந்தார். இவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்துடன் நெருக்கமாக பணியாற்றினார். இதுல வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி 2 மட்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின், நீல் தர்பன் நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயரின் கவனத்துக்கு கொண்டு சென்றவர் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, தீன்பந்த் மித்ரா. நீல் தர்பன் நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றவர் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, தீனபந்த் மித்ரா. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடு. ஜமீன்தாரி முறை, நிலச்சுவான்தார் முறை, மகள்வாரி முறை, சொந்த சாகுபடி முறை, ரயத்துவாரி முறை, இனவாரி முறை, நில உடைமை முறை, நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வகித்தல் பற்றியது. இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷனல் டி 1 மற்றும் 4 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1857 புரட்சியின் போது ராணி லட்சுமிபாய் பற்றி கிளர்ச்சியாளர்களால் ஒரே ஆணாக இருந்த பெண் இங்கே கிடத்தப்பட்டிருக்கிறார் என்று யார் குறிப்பிட்டார்? கிளர்ச்சியாளர்களில் ஒரே ஆணாக இருந்த பெண் இங்கே கிடத்தப்பட்டிருக்கிறார் என்று யார் குறிப்பிட்டார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, ஜெனரல் ஹியூரோஸ். இவர் தான் பாத்தீங்கன்னா இந்த ராணி லட்சுமிபாயை வந்து அடக்கியிருப்பாரு. 1857 புரட்சியின் போது ராணி லட்சுமிபாய் பற்றி கிளர்ச்சியாளர்களில் ஒரே ஆணாக இருந்த பெண் இங்கே கிடத்தப்பட்டிருக்கிறார் என்று யார் குறிப்பிட்டார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, ஜெனரல் ஹியூரோஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1857 கிளர்ச்சி பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? கிளர்ச்சி வெடிப்பதற்கு முன்பே மங்கள் பாண்டே இறந்து தியாகியாகிவிட்டார். கான்பூரில் சீனத் மஹால் தலைமையில் கிளர்ச்சி நடந்தது. கன்வர் சிங் பீகாரில் நடந்த கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்தினார். ராணி லட்சுமிபாய் 1859 ஜூன் 17 அன்று போரில் இறந்தார். இந்த கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் சி 1 மற்றும் 3 மட்டும் சரி. இதுல ராணி லட்சுமிபாய் பாத்தீங்கன்னா 1858 ஜூன் 18 இறந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. பக்கிம் சந்திரர், தேவி சௌதாரணி, தீனபந்த் மித்ரா, நீல் தர்பன், பிரேம்சந்த், சந்திரஜ் கே கிலாரி. பக்கிம் சந்திரர், தேவி சௌதாரணி, தீனபந்த் மித்ரா, நீல் தர்பன், பிரேம்சந்த், சந்திரஜ் கே கிலாரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜமீன்தாரி முறை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது?
ஜமீன்தாரி முறை 1793ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசால் உருவாக்கப்பட்டது. காரன்வாலிஸ் பிரபு நில உரிமையாளர்களுடன் வரி பகிர்வு தொடர்பின் தீர்வை ஏற்படுத்தினார். விளைபொருள் மதிப்பில் 50% நிலவரியாக வசூலிக்கப்பட்டது. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி 1 மற்றும் 2 மட்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சித்து மற்றும் கன்னு ஆகிய இருவரும் தொடர்புடைய கழகம் சாந்தல் புரட்சி. சித்து மற்றும் கன்னு ஆகிய இருவரும் தொடர்புடைய கழகம் சாந்தல் புரட்சி. புக்ல கன்னு அப்படின்னு தான் கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றை பொறுத்துக. ரயத்தவாரி முறை 1820, மூன்றாம் மைசூர் போர் 1790, வுட்ஸ் அறிக்கை 1854, ஹண்டர் கமிஷன் 1882. ரயத்துவாரி முறை 1820, மூன்றாம் மைசூர் போர் 1790, வுட்ஸ் அறிக்கை 1854, ஹண்டர் கமிஷன் 1882. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி 3, 1, 4, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், யாருடைய பிறந்த நாள் ஜான் ஜாதிய கௌரவ் திவாஸ் என்று கொண்டாடப்படுகிறது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி பிர்சா முண்டா. யாருடைய பிறந்த நாள் ஜன்ஜாதிய கௌரவ் திவாஸ் என்று கொண்டாடப்படுகிறது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி பிர்சா முண்டா. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் இந்த டாபிக்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.